ஹலோ. தம்பி, ப்ரொடியூசரு கதை சொல்ல கூப்பிட்றாரு, போயிட்டு வரியா? அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன். அண்ணே, எந்த ப்ரொடியூசரு? அதான் 1-2 ப்ரொடியூசரை பார்த்தா பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு ப்ரொடியூசரை பார்க்க எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மெயில் அனுப்பினியே, அந்த ப்ரொடியூசர் தான் போய் சரி, பார்க்க. நான் போயிட்டு வரேன். பார்க்க சின்ன பையனா இருக்கீங்க, உட்காருங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிம் 2 பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி Thank you, எதுவும் sir. புதுசாக ட்ரெண்டில் இல்லை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஏதாச்சும் புதுசாக கதை எதுவும் வச்சுருக்கீங்களா? சார், ஒரு 2 கதை இருக்குது சார். ஒரு த்ரில்லர் ஃபில்ம் ஒன்று இருக்குது, கேட்குறீங்களா? ஒன்லைனாக சொல்லுங்கள். நைட்டு நேரத்தில் ஒருத்தர் வாக்கிங் போய்கிட்டுருக்காரு. வாக்கிங் போயிட்டுருக்கும்போது கீழே ஒரு புக்கு ஒன்று கிடைக்கிது அவருக்கு. அதை ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கவும் செய்கிறாரு. ஆனால் அந்த கடைசி பக்கத்தை படிக்கும்போது அவர் தற்கொலை பண்ணிவிட்டு இறந்துடுறாரு. ஆனால் கடைசியில் தான் தெரிய வருது, இது பேய் பிசாசு கதையோ மாயாஜால மந்திர கதையோலாம் கிடையாது, அவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய டெக்னிக் மர்டர் அப்படின்னு. இது ரொம்ப த்ரில்லராக கொஞ்சம் ராவா போகிற மாதிரி இருக்கே. வேறு இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்கள், நல்லதா பார்ப்போம். ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது, கேட்குறீங்களா சார்? சொல்லுங்கள். இதில் ஹீரோவுக்கு மொத்தம் 3 லவ் சார். கதையில் ஒரு லவ், ஃப்ளாஷ்பேக்கில் 2 லவ். 3 லவ்னா கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் யோசிப்பாங்களே. இப்போ இன்றைக்கி ஒரு படம் ஓடுறதுக்கும் ஓடாததுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குல்ல. இப்போதைக்கு வேணால் போயிட்டு வாங்க, வேணும்னா நான் அப்புறம் சொல்லி அனுப்புகிறேன். இப்படி கூப்பிடுறேன் சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்ன எந்த ஒரு ப்ரொடியூசருமே திரும்பி கூப்பிட்டதா சாத்தியமே கிடையாது. தம்பி, என்ன இந்த வயசில் படம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? சினிமானா அவ்வளோ பிடிக்குமா என்ன? ரத்தத்தில் கலந்தது சினிமா சார். இதையும் ஒரே வரியில் முடிச்சிட்டிங்களே. என்னடா ப்ரொடியூசரை போய் பார்த்தியா, என்னாச்சு? ஆமாம், நல்ல ப்ரொடியூசர்கிட்ட அனுப்பி விட்டேன். கதையை கேட்காம ஆன்லைன் மட்டும் கேட்டு அனுப்பி விட்டார். பேசாமல் நீ வேறு வேலைக்கு போகலான்டா. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நல்லா காசும் சம்பாதிக்க முடியாது, லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகாது. ஆசைகள் எவ்வளோ பெருசோ கஷ்டங்களும் அவ்வளோ பெருசாக வரதானே செய்யும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் கார்ட்டூன் வீடியோ பார்க்கும்போது நான் மட்டும் சினிமா படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பெரிய ஸ்க்ரீனில் எ ஃபிலிம் பை நவீன் அப்படி வரும் பாரு, செம்ம மொமெண்ட்டாக இருக்குல்ல அது. இதை எடிட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபில்ம் மாதிரி உனக்கு அனுப்புகிறேன் பாரு. போராமல் துரோகம் வன்முறைகளில் மூழ்கி போன இந்த 6 அறிவு மனுஷங்களுக்கு மத்தியில் இந்த 6 அறிவு மனுஷ குழந்தைய மகிழ்ச்சி கடலில் மிதக்க வச்ச அந்த மற்றொரு குழந்தைக்கு எத்தனை அறிவு என்பது.